சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் ரயில் சேவைகள் குறைக்கப்பட்டிருப்பதால் வேலைக்கு செல்லும் பயணிகள் ரயில்களில் இடமின்றி படிக்கட்டுகளில் தொங்கியவாறு பயணம் செய்கின்றனர். தாம்பரம் செங்கல்பட்டு ரயில் நிலையங்களில் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. பள்ளி, கல்லூரிகள் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் தினமும் தாமதமாக செல்வதாக புகார் கூறியுள்ளனர். முறையான கால அட்டவணையை ரயில்வே துறை வெளியிட வேண்டும் என்றும், பயணிகளின் கூட்ட நெரிசலை குறைக்க செங்கல்பட்டிலிருந்து சென்னைக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இங்கே வந்து கேன்சல்டுன்னு போட்டிருக்காங்க 8:45 செமி ஃபாஸ்ட்டு. ஆனால் இப்போ 9 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சரியான அட்டவணை கொடுத்தீங்கன்னா பயணிகளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு. ஏன்னா டெய்லி வந்து இந்த ட்ரெயினில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் செங்கல்பட்டுலேருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் ஒர்க் பண்ணி போயிட்டுருக்கேன். ட்ரெயின் வந்து 15 மினிட்ஸ் லேட்டு. ட்ரெயின் டைமிங் சேஞ்ச் ஆனதுனால ரொம்ப டிலே ஆகுது. நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புனேன் காலையில், சரி வர போய் சேர முடியல. ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப சிரமப்பட்டு போனேன். இப்போ வரும்போது அதே மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு வரேன் சார். பஸ்ஸில் எல்லாம் பார்த்தா பஸ்ஸில் வந்து நிறைய கூட்டம், பஸ்ஸும் சரியாக கிடைக்கல. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வந்தது. இப்போ 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸில் அந்த ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால போகிறவங்க எல்லாம் பீக் ஹவர்ஸு, காலேஜு, ஆஃபீஸு எல்லாரும் இந்த ட்ரெயினை நம்பி வராங்க. பஸ்ஸில் போனால் டிராஃபிக் இருக்குன்னு அவங்க எல்லாருமே ட்ரெயினை நம்பி வந்தால் இந்த ட்ரெயினுடைய லேட்டு ரொம்ப டிலேவாகுது. எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாகுது. ஃபுட்பாலில் போகிற அளவுக்கு ட்ரெயின் ரொம்ப லேட்டாக வரதுனால பாதிப்பு அதிகமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த ட்ரெயின் வேலைங்களை வந்து கொஞ்சம் கூடிய சீக்கிரம் வேலைங்களை முடிச்சிட்டாங்கன்னா மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பண்ணால் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அந்த மாதிரி லேட்டாக வருது. ½ அன் கிட்ட லேட்டாக வருது. கொஞ்சம் சீக்கிரம் ட்ரெயின் விட்டால் வேலைக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலைக்கு போகிறவங்க அங்கே போய் ஆஃபீஸில் போய் என்ன சொல்கிறாங்க, திடீர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்க எதுவாக இருந்தாலும் சரி